ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், பால மூலிகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து வீடு பால் காய்ச்சறப்ப பார்த்துருப்பீங்க. பால் காய்ச்சறப்ப இல்லை, பாலக்கால் போட்டப்போ அஸ்திவாரம் தோண்டுவாங்க இல்லையா? அப்போ வந்து இதுக்கு வந்து மஞ்சள், குங்குமம், அதுக்கடுத்து நவதானியங்கள்லாம் வச்சு வந்து இந்த காயோட பார்த்துருக்க மாட்டேங்க. இப்படி பிடிங்கிட்டு வருவாங்க. பிடிங்கிட்டு வந்து பாலக்கால் போடும்போது நட்டு மண்ணில் வந்து பூமி பூஜை போடக்கூடிய அந்த குபேர மூலையிலும் சரி, ஈசானியத்திலும் சரி, இந்த முத பூஜை போட்டு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்களே, அப்போ வந்து இந்த இலை, பாலை இலை, இந்த குச்சியோட தான், பாலக்குச்சி தான் வந்து உண்டுவாங்க. சரிங்களா? இது வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அப்படிங்க, வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை, 4ஆம் பாவத்தில் ராகு கேது, 4ஆம் பாவத்தோட ராகு கேது உள்ளவங்கெல்லாம் இந்த மூலிகை செடியை நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு பக்கத்தில் வைக்கலாம். அதே மாதிரி இந்த மூலிகை வேற உங்கள் பர்ஸில் வைக்கலாம். செவ்வாய் சரியில்லாதவங்க, அதே மாதிரி பெண்கள் கணவன் வந்து சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா நிறைய பேர், அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை, சரிங்களா, இந்த செடியோட வேற, இந்த செடியோட இலையை நீங்கள் வீட்டில் வச்சுக்க நல்லது. செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த இலையை வந்து உங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது. இது அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யும். வாஸ்து தோஷம் எந்த வீட்லலாம் இருக்கோ அந்த வீட்டில் இது அற்புதமாக இந்த செடியை வந்து வீட்டில் வைங்க, வளங்க. உங்களுக்கு வாஸ்து தோஷம் நீங்கி அந்த வீடு வளரும். நிறைய பேர் புதுசாக வீட்டு குடி போயிட்டு நாங்கள் வாழ்க்கையில் முன்னைக்கே வரல அப்படிம்பீங்க, அந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்பீங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த செடி வளருங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புல எலும்பு சம்மந்தமான தொந்தரவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த செடியை தண்ணியில் போட்டு குளிங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணியில் குளிங்க, இந்த செடியோட வேற பயன்படுத்துங்க. இன்னும் இதை பொடியாலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இது உண்ணக்கூடாது, சரிங்களா? இது உடம்புல நம்ம குளிக்கும் போது வேணால் இந்த வேர்படலாம், கையில் வச்சுக்கலாம், உள்ளே உட்கொள்ளக்கூடாது, சரிங்களா? எந்தெந்த மூலிகையை எப்படி பயன்படுத்த நிறைய பேருக்கு இன்னும் தெரியறதில்ல. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். அதாவது சந்தேகம் உள்ளவங்க, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா இந்த மூலிகை, ரொம்ப நாள் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்கலாம் இந்த வேரை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்ட முடியும், சரிங்களா? மீண்டும் இது போன சந்தேகங்கள் நிறைய இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பதிவுகள் நிறைய போட்டிருக்கேன். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 20 மூலிகை போட்டிருக்கேன், பாருங்க. இன்னும் 108 உங்களுடைய நட்சத்திர பாதங்களுக்கு தனித்தனியான மூலிகைகளை ஒரு வகுப்பாக எடுக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க, விருப்பம் இருந்தால் நீங்கள் ஸ்கிரீனில் நம்பரை கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.